மூணாவதாக பார்க்கக்கூடியது ஆர்ஏ ஃபேக்டர், அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். முட்டிக்கு முட்டி வலிக்கும். சின்ன சின்ன முட்டிங்க கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும், வீங்கிக்கும். நட்சத்திர வடிவில் வீங்க ஆரம்பிக்கும். கை விரல்கள் தான், கால் விரல்களும் சில பேர்த்துக்கு வீங்கும். சில பேர் இந்த மணிக்கட்டு மட்டும் வீங்கிக்கும்பாங்க. இதெல்லாம் பேஷண்ட் அந்த நம்மளை தேடி வரக்கூடிய மக்களோட வகைகள். இது கொஞ்சம் சிரமமான, ஒரு 10-12 மாதம் ஆகிடும். எப்பவுமே இந்த 3 தான் இங்கே ரொம்ப பிரபலம், எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த 3 என்னென்னு கேட்டிங்கன்னா HLA B27, ANA, CCP. இது 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான, அதாவது குணமாகிறதுக்கு கொஞ்சம் சிரமமான சித்த வைத்தியத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதுக்கு இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. நம்மளும் இதை நிறையா குணப்படுத்தியும் இருக்கோம். அதனால் மருந்துகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கடினமான நோய்கள். இப்போ ANAன்னு எடுத்திங்கன்னா ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி. இது பார்த்திங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்காது நம்ம உடம்பே. நடக்காதடாங்க, உட்காரனா உட்காராதடா அப்படிங்கும் நம்ம மூளை. நம்ம உடம்புக்கு இந்த பொருளை எடுறா அப்படின்னா எடுக்காதடா, விரல் எடுக்காதடா அப்படிங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி செயல்கள் நடக்கும். இது பார்த்திங்கன்னா ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய ANA. இந்த HLA B27ங்கிறது இதே மாதிரி தான், எல்லா வகையான மூட்டும் வலிக்கும், எல்லா வகையான மூட்டும் வீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா CCP. இதுவும் எல்லா வகையான, இது 3 கொஞ்சம் சிரமம், லேட் ஆகும், ஆனால் குணப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா வகையிலுக்கும் வரும். பெண் பிள்ளைகளுக்கு வரும், ஆண்களுக்கு வரும், குழந்தைகளுக்கே இப்படிலாம் வருது. அதில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும், ரொம்ப அதிகமாக. இன்றைக்கி 30 to 35 வயசு, 35 தாண்டும் போதெல்லாம் இந்த சரவாங்கி இல்லாத பெண் பிள்ளைகளே உங்களுக்கு கிடையாதுங்கிற நிலைமை. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர்த்துக்கு இருக்கும். கொஞ்சம் குறைவாக வலி இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வலி இருக்கலாம், ஜாஸ்தியாக வலி இருக்கலாம். அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் பொழுது வலி கண்டிப்பாக இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒழுங்காக உணவு அருந்தாமை. அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றது சம்பந்தம் இல்லாமல் வெறும் மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு 7 நாளைக்கு தோசை இட்லியை ஊற்றி சாப்பிட்றது. காலையில் சாம்பார் வச்சா நைட் வரைக்கும் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றது. ஒரு நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டு, எல்லா வகையான கடலைகள், கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு, இந்த மாதிரி விதவிதமான சுண்டல்கள் அவங்க பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிட்றது கிடையாது. நான்வெஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எண்ணெயில் பொரிக்காமல், எண்ணெயில் பொரித்த அசைவம் தவறான அசைவம் இந்த சர்வாங்கிகளுக்கு. அதனால் அது சாப்பிடக்கூடாது. அசைவ குழம்பு, நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு, சூப் வகைங்க, அதாவது மட்டன் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சரவாங்கி வகைகளுக்கு. அதெல்லாம் வச்சு நிறையா இந்த பெண் பிள்ளைகளானவங்க சாப்பிடணும். ஏன்னா எப்பயுமே இந்த நியூட்ரிஷன் எப்போ அவங்களுக்கு பற்றாக்குறை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப காலத்துலேயும் பால் கொடுக்குற டைம்லேயும் தான் இந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறையே வருது. ஸோ அதை அவங்க சரி பண்ணும்போது பிற்காலத்தில் அவங்களுக்கு சரவாங்கியானது வராது. இதை அவங்க சரி பண்ணும்போது பிற்காலத்தில் சரவாங்கி அவங்களுக்கு வர்றது ரொம்ப குறைவான இதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலைப்பளு சரியாக இல்லாமல், அதை வேலைகள் சரியாக செய்யாமல் மிக்சி யூஸ் பண்ணுறாங்க, மாவாட்டுறது கிடையாது. காரணம் டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தாலுமே அட்லீஸ்ட் வாக்கிங்காவது இரவு நேரங்களில் போகணும் இல்லையா? ஏன்னா மூட்டுகளுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அப்போ மூட்டுகளுக்கு வேலையே கொடுக்கும் போது என்ன ஆகும்னா மூட்டுக்குள்ளே இருக்க எலும்புகள், அந்த செல்கள் இறுக ஆரம்பிக்கும். இப்போ இறுக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு குறையும் போது அடுத்தது உங்களுக்கு என்ன வரும்னா இந்த வகையான சரவாங்கி, மூட்டு வலிகள், மூட்டு வீக்கங்கள். இன்னொன்று, நீங்கள் வேலையே செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மிஷின் என்னாகும், பழுதடையும். அங்கே இருக்க செல்கள் என்னாகும், சோர்வாகும். அப்போ அங்கே வேலையே செய்யலடா, அங்கே இருக்க ரத்தம் போவானே அப்படின்னு அங்கே போகிற ரத்தத்தோட அளவு குறையும். அப்போது அந்த மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் இறக்க நேரிடும். அந்த செல்கள் இறக்க நேரிடும். அது ஆஸ்டியோபோரோசிஸ். அப்போ அதை இன்னும் டீப்பாக போனால் ஆஸ்டியோபோரோசிஸ். அந்த செல்கள் இறக்க நேரிடும் போது உங்களுக்கு அதீத மூட்டு வலிகள் ஃபார்ம் ஆகும். அதாவது சரவாங்கி வலி, மூட்டு வலிக்கிறது ஃபார்ம் ஆகும். இது இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் இப்போ சொன்னது எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா காய்ச்சல். ஒரு காய்ச்சல் வந்துடுது. அந்த காய்ச்சல் பார்த்திங்கன்னா சரியாக போயிடுது. இல்லை இந்த தொத்து இருக்குது, இல்லை இவங்களே பார்த்திங்கன்னா இது சாதாரண காய்ச்சல் தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கலில் பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடுறது, இல்லை
நம்ம கடைகளில் ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்றது. இப்போ இந்த காய்ச்சல் இப்படியே மெயின்டைன் ஆகி சரியாயிரும். அடுத்த 3 மாதம் கழிச்சு இதே காய்ச்சல் வரும், மறுபடியும் 6 மாதம் கழிச்சு அதே காய்ச்சல். இப்போ எதிர்ப்பு சக்தி இல்லை, ஈஸியாக அந்த தொத்து உண்டாகும். செப்டோகாக்கஸ் பாக்டீரியாவாக இருக்கட்டும், இல்லை சில ருமேட்டிக் ஃபீவர்ஸாக இருக்கட்டும் உண்டாகுது. இந்த ஃபீவர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாள்பட ஆகும்போது மூட்டுகளுக்கு பலவீனத்தை உண்டாக்கி அதீத வலிகளை உண்டாகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நாம் பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் வரும்போதே ஒரு சித்த வைத்தியர், ஒரு சித்தா டாக்டர், ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இவங்களை பார்த்து எதனால் அந்த காய்ச்சல் வந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குரிய சரியான மருந்துகள் எடுத்து அந்த காய்ச்சலை குணமாக்கும் போது அதையோடையே சேர்த்து நல்ல சத்தான உணவு முறைகளும் எடுக்கணும். அப்போ அந்த போன்ஸுக்கு வலிமை கிடைக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது இந்த சரவாங்கி முறைகள் பிற்காலத்தில் உருவாகாமல் தடுக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இதே கதை தான் உங்களுக்கு திரும்ப வரும். இந்த குழந்தைங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்த டைமில் நல்ல உணவுகள் கொடுங்க,